Hi singers, welcome to Sing Easy. What is Shruti அப்படின ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படினு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. and அதே மாதிரி ஒரு சாங்கோட ஸ்ருதியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படினு டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ அதுக்காக தாங்க. First of all, ஒரு சாங்கோட ஸ்ருதியை எதுக்காக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படிங்கறத சொல்றேன் கேளுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் மேல் வாய்ஸ்க்கு கம்ஃபர்ட்டபிளான ஸ்ருதின்னு பாத்தீங்கன்னா C ஷார்ப். ஃபீமேல் வாய்ஸ்க்கு வந்து G and G ஷார்ப். நீங்க ஒரு பாட்டு கிளாஸ் போனாலும் சரி, கர்நாடிக் மியூசிக் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த ஸ்ருதியில தான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் பாடுறதுக்கு. ஆனா ஃபிலிம் சாங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பாட்டும் உங்களால இந்த ஸ்ருதியில பாட முடியாது. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஹை பிட்ச்ல இருக்கிற பாட்டை வந்து நீங்க ஒரு மாதிரி கணீர்னு பேஸ்ல பாடினீங்கனாலும் நல்லா இருக்காது. அதே மாதிரி பேஸ் வாய்ஸ்ல இருக்கிற ஒரு சாங்கை வந்து நீங்க ஹை பிட்சா கட்டி பாடினாலும் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதை என்ன ஸ்ருதியில கம்போஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ஸ்ருதியை நீங்க ஒரு தம்புரா ஆப் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால அதை பர்ஃபெக்டா பாட முடியும். இப்போ நான் ஒரு ரேண்டமா உங்களுக்கு ஒரு சாங்கை வந்து ஃபீமேலுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்ருதியான G ஸ்ருதியில வச்சு பாடி காட்டுறேன் கேளுங்க. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. ஸோ இந்த லைன் வந்து என்னால் ரீச் பண்ண முடியல. ஆக்சுவலாக இந்த சாங்கை வந்து இந்த ஸ்ருதியில் பாடுறது வந்து ரொம்பவே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? என்ன ரீசன்னா இந்த சாங்கோட ஸ்ருதி G கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நீங்கள் G என்னதான் ஃபீமேலுக்கு கம்ஃபர்டபுளான ரேஞ்சாக இருந்தாலும் இந்த சாங்கோட கம்போசிஷனே வந்து ஹையாக இருக்கிறதுனால இந்த ஸ்ருதியில் வந்து அது செட் ஆகலை. அதனால இப்போ இந்த சாங்கோட ஸ்ருதி என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு சாங்கோட ஸ்ருதியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நிறைய மியூசிக் நாலேஜ் தேவை. அண்ட் கீபோர்ட் மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். அண்ட் உண்மையுமே அதுதாங்க. பட் ஆனால் ஒரு பிகினர்னால ஒரு சாங்கோட ஸ்ருதியை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் நான் நிறைய அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு பிகினரால் ஒரு சாங்கோட ஸ்ருதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மெத்தட் நம்பர் 1. இந்த மெத்தட்க்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஒரு ஸ்ருதி பாக்ஸ் இல்லைனா வந்து தம்புரா அப்ளிகேஷன், தான்புரா ட்ராய்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த பாட்டோட ஸ்ருதியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கோட MP3 ஃபைல் இல்லைனா நீங்கள் யூடியூப்ல கூட அந்த பாட்டை ப்ளே பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சாங்கை நான் ஒரிஜினல் சாங்கை ப்ளே பண்ணுறேன் கேளுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா நீங்கள் இந்த தம்புரா ட்ராய்ட் ஆப்பில் இருக்க மாதிரி ஸ்டார்டிங் வந்து A ஷார்ப்னு இருக்கும். நம்ம அந்த A ஷார்ப்லேருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஸ்ருதியாக வந்து ப்ளே பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் A ஷார்ப் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போது அந்த A ஷார்ப்போட ஸ்ருதி ப்ளே ஆகுதுல்ல, அது கூடவே சேர்ந்து நீங்கள் ஹம் பண்ணுங்க. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி இப்படி வருதுங்களா? இப்போ நான் ஒரிஜினல் சாங் ப்ளே பண்ணுறேன் கேளுங்க. ஸோ இதை விட ஹையாக இருக்க மாதிரி இருக்கு. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி என்னையே அந்த மாதிரி இருக்கு. பட் இதில் பாருங்க A ஷார்ப்பில் சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. ஸோ என்னன்னா இந்த சாங்கோட ஸ்ருதி A ஷார்ப் கிடையாது, இன்னும் ஹையாக போகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ A ஷார்ப்க்கு அடுத்து என்ன இருக்கு? B. ஸோ இப்போ நான் B ப்ளே பண்ணுறேன் கேளுங்க. இப்போ B ப்ளே ஆன உடனே அது கூட சேர்ந்து ஹம் பண்ணுங்க. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. இப்போ ஒரிஜினல் சாங் ப்ளே பண்ணலாமா? ஸ்டில் ஹையா இருக்கு. சுந்தரி கண்ணால் ஒரு அப்படி பாடியிருக்காங்க. இப்போ Bல எப்படி இருக்கு? சுந்தரி கண்ணால் ஒரு கொஞ்சம் இன்னும் ஹையா இருக்க மாதிரி இருக்குல்ல? ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போறேன். நெக்ஸ்ட் C ப்ளே பண்றேன். இப்படி மேட்ச் பண்ணுங்க. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. இப்போ ஒரிஜினல் சாங் ப்ளே பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கு. சுந்தரி சுந்தரி
கண்ணால் ஒரு சேதி. ஸோ சி ஸ்ருதியில் பாடினாலும் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரிஜினல் சாங் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சாங்கோட ஸ்ருதி என்னன்னா சி. ஸோ இப்படி தாங்க வந்து ஒரு சாங்கோட ஸ்ருதியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்னும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இன்னொரு சாங்கை உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன், கேளுங்க. ஸோ இந்த சாங் சர சர சார காத்து வீசும்போது இப்படி. இப்போ எகெயின் வந்து நம்ம இதே ஆர்டரே ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ரேண்டமாக எந்த ஆர்டர் வேணால் ஃபாலோ பண்ணுங்க. நான் இந்த தம்புரா ஆப்பில் இருக்க மாதிரியே நம்ம ஏ ஷார்ப்லேருந்து ஆரம்பிக்கலாம். சர சர சார காத்து வீசும்போதும் இந்த மாதிரி இருக்கா. இப்போ சாங் கேட்கலாம். ஸோ ஹையாக இருக்குது பார்த்தீங்களா, சார பாம்பு கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் அடுத்த லெவல் ஹை போகிறேன். நீங்கள் ஹை லெவல் பார்த்தீங்கனாலுமே வந்து ஏ ஷார்ப் பி சி அந்த மாதிரி அடுத்தடுத்து தான் வந்து அடுத்தடுத்து ஹை லெவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதை வச்சே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஷார்ப்க்கு அடுத்து பி ப்ளே பண்ணுறேன். சர சர சார காத்து வீசும்போதும் இந்த மாதிரி இருக்குது. சாங் கேட்கலாம். சர சர சார காத்து வீசும்போதும் பி ஸ்ருதியில சர சர சார காத்து வீசும்போதும் சேம் தான். ஸோ இந்த சாங்கோட ஸ்ருதி என்னன்னா பி. ஸோ இப்படி தாங்க வந்து ஒரு சாங்கோட ஸ்ருதியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு தம்புரா ஆப்பை வச்சு மேட்ச் பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல, பிகாஸ் நான் நிறைய இந்த ஸ்ருதி பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இன்னொரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். மெத்தட் நம்பர் 2, உங்கள் ஃபோனில் இருக்கிற ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு மியூசிக் ஸ்பீட் சேஞ்சர் அப்படிங்கிற ஆப்பை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சாங்கோட ஸ்ருதியை ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த சாங்கை நீங்கள் ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த டவுன்லோட் பண்ண சாங்கை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் சாங்ஸில் சர்ச் பண்ணாலும் வரும், இல்லை ஆல்பம்ஸில் வந்து நீங்கள் என்ன சாங் வேணுமோ அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த சாங்கை வந்து இந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வருங்க. இந்த மாதிரி பிச், டெம்போ, கீ அந்த மாதிரிலாம் வரும். ஸோ கீ அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அந்த சாங்கோட ஸ்ருதி. சப்போஸ் உங்களுக்கு கீ அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகலைன்னா டாப் ரைட் கார்னரில் செட்டிங்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீ அண்ட் டெம்போ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு கீங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ கீங்கிறது ஒன்றும் இல்லை, வெஸ்டர்ன் நோட்டேஷனில் வந்து ஸ்ருதியை தான் வந்து கீன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சாங் பார்த்தீங்கன்னா இஎம்னு காட்டுது. ஸோ ஈங்கிறது தான் இந்த சாங்கோட ஸ்ருதி. இந்த மாதிரி ஒவ்வொரு சாங்கோட ஸ்ருதி என்னங்கிறத இந்த இடத்துல இது டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இதை சென்ஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. அப்போ ஏன் நான் ஃபர்ஸ்ட் மெத்தடை சொன்னேன் அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்ருதியாக நீங்கள் பாடி பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்க தான் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஸ்ருதி நாலேஜ் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகுங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு சாங்கை வந்து நல்லா பாடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் பண்ணும்போது ஏதாவது மியூசிக்கோட நீங்கள் பாடுவீங்க. எய்தர் அந்த சாங்கோட கரோக்கே ஃபைலை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பாடலாம். அப்படி இல்லைனா வந்து வேறு யாராவது ஒரு கீபோர்டு வாசிப்பாங்க, இல்லை சம்திங் நீங்களே வந்து அந்த சாங்கை கரோக்கேயோட பாடி ஏதோ வீடியோ போஸ்ட் பண்ணணுன்னாலுமே அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்ருதி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி நீங்கள் அந்த கரோக்கேயோட பாடினாலுமே அந்த கரோக்கே பாட்டுக்கு ஒரு ஸ்ருதியில் போயிட்டுருக்கும். அண்ட் நீங்கள் பாடுறது வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்கேல்லையோ இல்லை ஸ்ருதியிலோ நீங்கள் பாடுவீங்க. அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் நிறையா சாங்ஸை வந்து இந்த ஸ்ருதி பாக்ஸை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு சாங் எஃப்ல இருக்கும், ஒரு சாங் சியில் இருக்கும், ஒரு சாங் ஈல இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ருதியில் இருக்கிற சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தம்புரா ஆப்போட எப்படி வந்து அந்த ஆப்போட சேர்ந்து ஹம் பண்ணி அந்த சாங்கை நீங்கள் அந்த ஸ்ருதி பாக்ஸே வச்சு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஸ்ருதி நாலேஜ் சூப்பராக டெவலப் ஆகும். அண்ட் பிச்சிங் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவே உங்களுக்கு வராது. எல்லா சாங்குமே வந்து நல்லா பிச் பர்ஃபெக்டாக உங்களால் பாடவும் முடியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் மெத்தடையே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டாக தப்பா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்க போகிறேன். ஒரு 4 சாங் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேவரட்டான ஒரு 4 சாங் எடுத்துட்டு
அந்த 4 சாங்கோட ஸ்ருதியும் வந்து மெத்தட் 1 யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த தம்புரா ட்ராய்டு ஆப்பில் வந்து ஒவ்வொரு ஸ்ருதியாக ப்ளே பண்ணி பார்த்து ஹம் பண்ணி என்ன ஸ்ருதிங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மெத்தட் 2 ஃபாலோ பண்ணுங்கள். மெத்தட் 2ல் இருக்க மாதிரி மியூசிக் ஸ்பீட் சேஞ்சர் ஆப்பில் போயிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 4ல் எவ்வளோ சாங் உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து உங்களோட சிங்கிங் ஜேர்னிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி நிறையா நீங்கள் ஸ்ருதி பாக்ஸோட ஹம் பண்ணி பாடி ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களோட சிங்கிங் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகுங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறதா இருந்தீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சிங்கிங் டிப்ஸ், அது மட்டும் இல்லை தமிழ் ஃபிலிம் சாங்ஸை எப்படி ப்ரொஃபஷனலாக பாடுறதுங்கிறத கற்றுக்கணுன்னாலும் சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, பிகாஸ் அவங்களும் இதனால பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங் ஈஸி. Subscribe to Sing Easy and make your singing easy.